வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 13. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சப்டோட்டல் அப்படின்ற ஒரு டூலை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு காலம் பேஸ் பண்ணி எப்படி பண்ணுறது, ஒரே காலம் பேஸ் பண்ணாலும் மல்டிபிள் சம்மரைசேஷன் எப்படி எடுத்துகிட்டு வர்றது, மல்டிபிள் காலம் பேஸ் பண்ணி எப்படி பண்ணுறது, எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேரத்தை கடத்தாமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம எக்ஸலுக்குள்ளே போயிடலாம். சரி, இதுதான் நம்ம இந்த வீடியோக்காக யூஸ் பண்ண போகிற எக்ஸல். முதல்ல நம்ம இந்த சப்டோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தெளிவு இருக்கணும். என்ன தெளிவுன்னு பார்த்தீங்கன்னா, கிராண்ட் டோட்டல் அப்படின்ற வார்த்தைக்கும் சப்டோட்டல் அப்படின்ற வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கிராண்ட் டோட்டல் சொல்லும்போது என்டையர் டேட்டாவோட டோட்டல் எடுத்தோன்னா அது கிராண்ட் டோட்டல். ஒரு பர்டிகுலர் கேட்டகரி வைஸ் டோட்டல் எடுத்தோன்னா அது சப்டோட்டல். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 4 காலம் இருக்குது. சேல்ஸ் டெரிட்டரி, ப்ராடக்ட் கேட்டகரி, யூனிட் சப்ளைட், பில் அமௌண்ட். இப்போ மொத்த பில் அமௌண்ட்டை டோட்டல் எடுத்தோன்னா அது கிராண்ட் டோட்டல். எனக்கு ஒவ்வொரு டெரிட்டரி வைஸும் பில் அமௌண்ட்டோட டோட்டல் வேணும், ஒவ்வொரு டெரிட்டரி வைஸோட டோட்டல் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அப்போ நான் என்ன கேட்குறேன், சப்டோட்டல் கேட்குறேன். சார், இந்த மாதிரி விஷயங்களை பண்ண தானே எக்ஸலில் பிவட் டேபிள் ஒன்று இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிவட் டேபிள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் என்ன பிரச்சனைனா, பிவட் டேபிள் எனக்கு வேணுன்ற சம்மரியை அது ஒரு டேபிளாக க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல தனியாக ஒரு இடத்துல எனக்கு கொடுக்கும். பட் இப்போது நம்ம எந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட்டை பேசுகிறோன்னா, டேட்டா இருக்கிற அதே இடத்துலே எனக்கு சப்டோட்டல் வேணும். இவர் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, டெரிட்டரி 1 இருக்குது பார்த்தீங்களா. இப்போ டெரிட்டரி 1 இருக்குது அப்படின்னா டெரிட்டரி 1 டேட்டா ஃபுல்லாக வரணும். முடிஞ்ச உடனே டெரிட்டரி 1 டேட்டா முடிஞ்ச உடனே டெரிட்டரி 1ஓட டோட்டல் வரணும். டெரிட்டரி 2ஓட டேட்டா ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் டெரிட்டரி 2 முடிஞ்சோடனே அதோட டோட்டல் வரணும். ஸோ டேட்டாவும் இருக்கணும், அந்த டேட்டாவோட டோட்டலும் வரணும். எங்கே ரெண்டும் ஒன்றா வரணும். டேட்டா இருக்க பிளேஸ்லேயே எனக்கு வேணும், இன்னொரு இடத்துல வேண்டாம். எனக்கு இன்னொரு இடத்துல வேணும்னா டெஃபினட்டாக நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஃபார்முலா மெத்தட் இருக்குது, பிவட் டேபிள் வச்சு பண்ணலாம். பட் டேட்டாவும் இருக்கணும், டேட்டா இருக்கிற இடத்துலையே எனக்கு சப்டோட்டல் வேணுன்றப்ப நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் தான் சப்டோட்டல். ஸோ அப்படின்னா நம்ம முதல் ரிக்குவயர்மெண்ட் என்ன சொன்னார், டெரிட்டரி 1 எல்லாம் வந்துடணும். டெரிட்டரி 1 முடிஞ்சோடனே டெரிட்டரி 1ஓட டோட்டல் வரணும். பட் இப்போ என்ன ப்ராப்ளம்னா, நம்ம டேட்டாவில் டெரிட்டரி 1 அங்கே இங்கேயும் ஷஃபில் இருக்குது, ப்ராப்பராக ஒரு இடத்துல இல்லை. அதை எப்படி கொண்டு வரலாம், டேட்டாவை சார்ட் பண்ணால் கொண்டு வந்துடலாம். ஸோ எப்படி சார்ட் பண்ண போகிறோம், இது சிங்கிள் காலம் சார்ட்டிங். அதனால் டெரிட்டரி காலமில் ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சார்ட் அப்படின்னு போயிட்டு A to Z அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இப்போ டெரிட்டரி ப்ராப்பராக அரேஞ்ச் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டெரிட்டரி 1ஓட டேட்டா இருக்குது. இந்த நண்பர் என்ன கேட்டார்னா, இது முடிஞ்ச உடனே டெரிட்டரி 1ஓட டோட்டல் வரணும். நமக்கு டெரிட்டரி 2 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டெரிட்டரி 1ஓட டோட்டல் இருக்கணும். அப்புறம் டெரிட்டரி 2ஓட டேட்டா ஃபாலோ ஆகும். டெரிட்டரி 2 முடிஞ்சோன்னா டெரிட்டரி 2ஓட டோட்டல் வரணும். ஸோ எப்படி கொண்டு வரோன்னு பாருங்கள். இப்போ டேட்டாவை அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ சப்டோட்டல் டூலுக்கு போக போகிறோம். அது எங்கே இருக்குதுன்னா, சப்டோட்டல் டூல் போகிறதுக்கு முன்னாடி டேட்டா உள்ளே கிளிக் பண்ணிக்கணும். அதனால் நமக்கு ஒரு சின்ன எஃபர்ட் சேவ் ஆகும். என்னன்னு காட்டுறேன்னு பாருங்கள். நம்ம டேட்டா உள்ளே கிளிக் பண்ணிட்டோம். டேட்டா டேபுக்கு போகிறோம். டேட்டா டேபில் அவுட்லைன் அப்படின்ற அந்த குரூப்பில் சப்டோட்டல் அப்படின்ற ஃபீச்சரை கிளிக் பண்ண போகிறோம். ஸோ என்ன எஃபர்ட் சேவ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டாவை செலக்ட் பண்ண வேண்டாம், கம்ப்ளீட்டாக அதுவே செலக்ட் பண்ணிக்கும். ஏன்னா டேட்டாக்குள்ளே வச்சுட்டு நம்ம அதை கிளிக் பண்ணதால் அது செலக்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ இதில் இந்த டயலாக் பாக்ஸை எப்படி யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் ட்ராப் டவுனில் என்ன கேட்குறான்னா, எந்த கேட்டகரி வைஸ் சப்டோட்டல் வேணும்னு கேட்குறான். நமக்கு டெரிட்டரி வைஸ் வேணும், இல்லை வேறு ஏதாவது பர்டிகுலர் காலம் பேஸ் வேணும்னா அந்த காலமே இந்த ட்ராப் டவுனில் நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ நமக்கு டெரிட்டரி வைஸ் தான் வேணும், அதனால் டெரிட்டரியை சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்த ட்ராப் டவுனில் என்ன கேட்குறான்னா, உன் டேபிளில் நியூமெரிக்கல் காலம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்பர்ஸை என்ன பண்ணணும்னு கேட்குறான். சம் பண்ணணுமா, ஆவரேஜ் பண்ணணுமா, மேக்ஸிமம் பண்ணணும், மினிமம் பண்ணணும். நம்ம கேஸில் சப்டோட்டல் சொல்லும் போது ஆப்வியஸ்லி சம் தான் பண்ண போகிறோம். பட் சம் மட்டும் நமக்கு சாய்ஸ் இல்லை, மற்ற ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்குது. ஸோ இப்போ சம்ன்றதை சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன கேட்குறான்னா, இந்த சம் பண்ணணும்னு சொன்னீங்களா, அது எந்த காலமில் பண்ணணும்னு கேட்குறான். இந்த சம்ன்றதை எந்த காலமில் பண்ணணும்னு கேட்குறான். எந்த காலமில் பண்ணணும், யூனிட் சப்ளைடில் பண்ணணும், பில் அமௌண்ட்டில் பண்ணணும். இந்த 2 நியூமெரிக்கல் காலமே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஓகேன்னு கொடுத்தோன்னா, இப்போ பாருங்கள் டெரிட்டரி 1ஓட டேட்டா இருக்குது. அது முடிஞ்ச உடனே டெரிட்டரி 1ஓட டோட்டல். அதே மாதிரி டெரிட்டரி 2ஓட டேட்டா ஃபாலோ ஆகுது. அது முடிஞ்ச உடனே டெரிட்டரி 2ஓட டோட்டல். சிமிலர்லி 3 இருக்குது, 3 முடிஞ்சோடனே 3ஓட டோட்டல், 4 முடிஞ்சோடனே 4ஓட, 5 முடிஞ்சோடனே 5ஓட டோட்டல். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, டேட்டாவும் இருக்குது, டோட்டலும் இருக்குது. சரி சார், எனக்கு டோட்டல் மட்டும் பார்க்கணும் முடியுமா, தாராளமாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 1 2 3 மாதிரி நம்பர் தெரியும். இதுக்கு பேர் டேட்டா அவுட்லைன் சொல்லுவோம். இப்போ நான் 1 கிளிக் பண்ணுறேன்.
இப்போ என்ன காட்டுது? கிராண்ட் டோட்டல், ஓவரால் டோட்டல் காட்டுது. 2 கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்ன பார்க்குறோம்? டெரிட்டரி வைஸ் டோட்டல் பார்க்குறோம். இப்போ 3 கிளிக் பண்ணுறேன். டிரான்சாக்ஷனும் பார்க்குறோம், டோட்டலும் பார்க்குறோம். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்கள். நான் 2 கிளிக் பண்ணுறேன். சப்போஸ் டெரிட்டரி 2 டீமை வந்து நான் மீட் பண்ணுறேன். மீட் பண்ணும்போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா அந்த டெரிட்டரி 2க்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற அந்த ப்ளஸ் சைனை மட்டும் கிளிக் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? டெரிட்டரி 2ஓட டேட்டா மட்டும் ப்ரெசென்ட் பண்ணுவேன், மற்றவங்களோட டிரான்சாக்ஷன் டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ண மாட்டேன். ஸோ இது மூலிமா என்னால் செலக்டிவாகவும் டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ண முடியும், சம்மரியும் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் 3 கிளிக் பண்ணி மறுபடியும் கம்ப்ளீட் டேட்டாவுக்கு வந்துடுறேன். எனக்கு சப்டோட்டலே வேண்டாம் சார், எனக்கு பழையபடியே எனக்கு டேட்டாவுக்கு போயிடணும், சப்டோட்டல் க்ரியேட் பண்ண முன்னாடி எப்படி டேட்டா இருந்தோ அதே ஸ்டேட்டுக்கே நான் போயிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த அவுட்லைனில் கடைசி நம்பரை கிளிக் பண்ணிக்கணும். அது மூலிமா நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பீங்க உங்கள் டேட்டாவை. அடுத்த ஸ்டேஜு டேட்டா டேபு, சப்டோட்டல் போயிட்டு சப்டோட்டல் ஃபீச்சரில் கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆல் அப்படின்னு இடது பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்டோட்டல் ரிமூவ் ஆகிட்டு உங்களோட நார்மல் டேட்டா உங்கள் கைக்கு வந்துடும். ஸோ சப்டோட்டல் எப்போ வேணாலும் டேர்ன் ஆன் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் டேர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் என்ன ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், அந்த கடைசி லெவலில் கிளிக் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு உட்காந்து அந்த ரோஸை அன்ஹைட் பண்ணுறதோ அந்த வேலை இல்லாமல் மிச்சமாகும். சரி, நான் இப்போ ஒரே காலமில் மல்டிபிள் சம்மரைசேஷன் பண்ண முடியுமா? டெரிட்டரி வைஸ் டோட்டலும் பார்க்கணும், டெரிட்டரி வைஸ் ஆவரேஜும் பார்க்க முடியுமா? பார்க்கலாம். இங்கே பாருங்கள், டேட்டா ஏற்கனவே ஷார்ட் ஆகி ரெடியாக இருக்குது. நம்ம சப்டோட்டல் போகிறோம். எனக்கு சேல்ஸ் டெரிட்டரி வைஸ் சப்டோட்டல் தான் வேணும், சம் தான் பண்ணணும். இந்த 2 காலமில் ஓகேன்னு கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் கிடச்சிருச்சு. மற்ற எந்த இதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் மறுபடியும் சப்டோட்டல் போகிறேன். சேல்ஸ் டெரிட்டரி வைஸ் தான் வேணும், பட் இந்த டைம் எனக்கு நம்பர்ஸில் சம் பண்ணாத ஆவரேஜ் பண்ணுன்னு சொல்கிறேன். அந்த ஆவரேஜை இந்த 2 காலமில் தான் பண்ணணும். பட் முக்கியமான ஸ்டெப் இது தான், இந்த செக் பாக்ஸை டீஆக்டிவேட் பண்ணணும். ரீப்ளேஸ் கரண்ட் சப்டோட்டல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை டீஆக்டிவேட் பண்ணணும். இல்லைனா என்ன ஆகிடும்னா அட் அ டைமில் நம்மளால் ஒரு சப்டோட்டல் தான் பார்க்க முடியும், 2 இல்லை 3ன்றதை பார்க்க முடியாமல் போயிடும். இதை டீஆக்டிவேட் பண்ணிடுறேன். இப்போ ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஆவரேஜும் நமக்கு காட்டுது, டெரிட்டரி 1ஓட ஆவரேஜும் காட்டுது, டெரிட்டரியோட டோட்டலும் காட்டுது. இப்போ நம்ம இந்த அவுட்லைனில் பார்த்திங்கன்னா 4 லெவல் இருக்குது பாருங்கள், 1 2 3 4. இது ஒன்று கிளிக் பண்ணி பார்க்கலாம், இப்போ எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம காலம்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ 1 கிளிக் பண்ணுறேன், கிராண்ட் ஆவரேஜ், ஓவரால் டோட்டல் பார்க்குறோம். 2 கிளிக் பண்ணலாம், இப்போ டோட்டல் பார்க்குறோம். 3 கிளிக் பண்ணுறேன், ஒவ்வொரு டெரிட்டரி ஆவரேஜும் பார்க்குறோம், டோட்டலும் பார்க்குறோம். 4 கிளிக் பண்ணேன்னா கம்ப்ளீட் டேட்டாவை மறுபடியும் பார்க்குறோம். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே புரிஞ்சுட்டுருப்பீங்க அந்த சப்டோட்டல் எவ்வளோ பவர்ஃபுல் டூலு. பட் என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கணுன்னா, இது எப்போ யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணக்கூடாது. எப்போ யூஸ் பண்ணணுன்னா டேட்டாலேயே நமக்கு சம்மரைசேஷன்ஸையும் பார்க்கணும், டேட்டா இருக்கிற அதே இடத்துலையே எனக்கு சம்மரைசேஷன் பார்க்கணுன்னா தான் சப்டோட்டல் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு காலமில் சிம்பிள் சம்மரைசேஷன் எப்படி கொண்டு வருது, ஒரே காலமில் மல்டிபிள் சம்மரைசேஷன் எப்படி கொண்டு வருது. இப்போ நம்ம பார்க்க போகிறது மல்டிபிள் காலம் பேஸ் பண்ணி எப்படி சம்மரைசேஷன் கொண்டு வருது. நம்ம இது வரைக்கும் பண்ணதெல்லாம் வெறும் டெரிட்டரி. இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா டெரிட்டரி வைஸ் வேணும், ஒவ்வொரு டெரிட்டரிக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட் லெவலும் வேணும் எனக்கு. டெரிட்டரி வைஸ் டோட்டலும் வேணும், ஒவ்வொரு டெரிட்டரிக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட் லெவலுக்கும் சப் டோட்டல் வேணும். ஸோ இது எப்படி கொண்டு வருது அப்படின்னா 2 காலம் இன்வால்வ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த டேட்டாவை 2 காலம் பேஸ் பண்ணி சார்ட் பண்ணிக்கணும். ஸோ டேட்டாவில் வச்சுட்டு ஏதாவது ஒரு செல்லில் ரைட் கிளிக் பண்ணுறோம், சார்ட்டுக்கு போகிறேன், கஸ்டம் சார்ட் போயிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எந்த காலம் பேஸ் பண்ணி, சேல்ஸ் டெரிட்டரி, ஆட் லெவல். அடுத்த காலம் எது? அடுத்த காலம் ப்ராடக்ட் கேட்டகரி. இப்போ 2 காலம் பேஸ் பண்ணி நம்ம சார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். டேட்டா ஓகேன்னு கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெரிட்டரி லெவல் சார்ட் பண்ணிக்கிச்சு பாருங்கள், அந்த டெரிட்டரிக்குள்ளே இருக்கிற டேட்டா, ப்ராடக்ட் டேட்டாவை பர்ஃபெக்டாக ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. இப்போ டேட்டா ரெடி, சப்டோட்டலில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ டேட்டாக்குள்ளே வச்சுக்கிட்டு சப்டோட்டல் போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு டெரிட்டரி வைஸ் பண்ணணும், சம் ஆப்ரேஷன் தான் பண்ணணும், யூனிட் சப்ளைட்லேயும் பில் அமௌண்ட்லேயும் பண்ணணும். ஓகேன்னு கொடுக்க போகிறோம். ஸோ டெரிட்டரி வைஸ் வந்துருச்சு. இப்போ மறுபடியும் சப்டோட்டலுக்கு போகிறோம். முதல் சேஞ்சு மேலே இருக்கிற ட்ராப் டவுனில் டெரிட்டரி வேண்டாம், ப்ராடக்ட் லெவல், ஏன்னா எனக்கு ஏற்கனவே டெரிட்டரி லெவல் கிடச்சிருச்சு. ப்ராடக்ட் கேட்டகரி லெவல் அதே சம் ஃபங்க்ஷன் தான் பண்ணணும், அதே 2 காலமில் தான் பண்ணணும். பட் முக்கியமான செக் பாக்ஸ் எதை டீஆக்டிவேட் பண்ணணும், ரீப்ளேஸ் கரண்ட் சப் டோட்டல். இல்லைன்னா என்ன ஆகிடும், ப்ராடக்ட் லெவல் தெரியும் பட் டெரிட்டரி வைஸ் போயிடும். ஸோ எடுத்துகிட்டு ஓகேன்னு கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அதே 4 லெவல்ஸ் வந்திருக்கு. இப்போ 1 கிளிக் பண்ணுறோம், கிராண்ட் டோட்டல் காட்டுது, 2 டெரிட்டரி வைஸ் டோட்டல்,
3 ஒவ்வொரு டெரிட்டரிக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட் டோட்டல் 4 டிரான்சாக்ஷனோட சேர்த்து டோட்டல்ஸையும் பார்க்குறோம். ஸோ சப்டோட்டலோட ரியல் பவரை இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதோட நம்ம இந்த வீடியோ கூட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த ஃபைலோட டவுன்லோடபிள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் டேட்டாலையும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இந்த சப்டோட்டல் வேலை செய்யுதுன்னு. மறந்துடாமல் சார்ட் பண்ணிவிட்டு பண்ணணும். அடுத்தது உங்கள் டேட்டாவில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ இல்லை ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்டோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.